இன்னைக்கு பச்சை புளி ரசம் வைக்க போறேங்க. வாங்க அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சின்னதாக ஒரு தக்காளி பழமா எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அரிசி களைஞ்ச தண்ணி அதை தான் ஊற்ற போறேன். நான் இன்னைக்கு அரிசி களைஞ்ச தண்ணியில் வச்சா இன்னும் நல்லதுங்க. நான் 2 தண்ணி அலாச்சிட்டு 3ஆவது தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை தான் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா காரசாம இருக்குங்க. பாருங்க, ஜீரக மிளகு, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு ஒட்டுக்க கரைச்சிக்கலாம். ஏற்கனவே முன்னாடி தக்காளி போட்டு கரைச்சாச்சு. இது போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா 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 தட்டி வச்சதே அம்மியில் வச்சு தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாமே போட்டு பாருங்க, நல்லா பிணைஞ்சாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் ரசம் வைக்க போகிறேன். பச்சை புளி ரசம் அதுவும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அதனால நான் பச்சை புளி ரசம் கரைச்சிட்டு இருக்கிறேங்க. பச்சை புளி ரசம் சூப்பராக நல்லா கரைச்சி வச்சிங்க. நல்லா இடிச்சு வச்சு நல்லா அம்மியிலே நுணுக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரக மிளகு எல்லாமே போட்டாச்சுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு பாருங்க, நல்லா பிணைச்சாச்சு. உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அரிசி களைஞ்ச தண்ணியில் தானே செஞ்சுருக்கு. இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க.